சுவாமி இருந்தாலும் உங்களை பார்த்து வெகு நாளாக ஆகிவிட்டது. அப்படியா? ஆமா சுவாமி. இருந்தாலும் பார்க்காமல் இருக்கவே முடியாது சுவாமி. உங்களுக்காக பாமர மக்கள் அரோகரா அரவன் சொல்றாங்க தெரியுமா? காவடி எடுத்து பால்படம் எடுத்து வீதி வழியாக சென்று எவ்வளவு கும்பிடுறாங்க. ஆமா. என்னால காட்சி கொடுக்குறியா? ஏன் காட்சி கொடுக்கவில்லை? அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்துத்தான் இருக்கின்றேன். அப்படியா சுவாமி? இருந்தாலும் பார்க்கும் போதெல்லாம் எப்படி தெரியுமா? எப்படி சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து விட்டேன் சுவாமி. நான் செல்ல வேண்டும், மக்களுக்கே காட்சி கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா சுவாமி. தைப்பூசம் வந்துடுச்சு, பாபர்களை காட்சி தரணும், காட்சி கொடுக்க வேண்டும். அப்படியா? சீக்கிரமா வந்துருங்க, காத்து கொண்டு இருப்பேன் சுவாமி. வந்துருங்க.
பார்த்தோம், சந்தோஷமாக கண்டு நிறுத்தி விட்டோம். இருந்த போதிலும் ஆசை மனதில் இருக்கின்றாள் வள்ளி. வள்ளியை பார்க்க வேண்டும். வள்ளி வல்லவா இறைவா புள்ளிமயில் ஏறும் பள்ளி மணாலனே புலவர்கள் துதி பாடும் ஞான திலனே வணக்கம். ஒன்றுக்கும் உதவாதவன் சோம்பன், ஒரு தொழிலுக்கும் உதவாதவன் மூதேவி, அறுவடையோர் முன்பு நின்று துதிகாதவன் பேஜன், அன்பின்று கோல் அன்பு காட்டுபவன் பசப்பன். ஏன் சிந்தாமணியை சிப்பிய வாக்கு கிணங்க நானும் தமிழ் கடவுளுக்கு மனைவியாக வள்ளி என பெயர் படைத்து எப்படி ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்பும் இருந்தாலும் அனுதினமும் சுவாமி பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக நான் வந்து வெகு நேரம் ஆகியது. அவைக்கு அவனை காணவில்லையே யாரங்கே என்ன வேணும்? நம்ம சிரிச்சிங் அடைகிறா யாரு? நான் சிரிக்கிறேன்டா. நான் உள்ள எவ்வளவு போட்டு மங்கறன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, என்ன பார்த்தா உனக்கு சிரிக்கிற மாதிரி தெரியுதா? இருக்கீங்க. என்னடா சிரிப்பா இருக்கிறேன் நானு? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என் முகத்தை பார்த்தா வெறும் சிரிப்பு மயமா இருக்கேன். ஆமாங்க. என்னடா அன்பு இங்க பாருடா. அனுதினமும் என்னுடைய கணவரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் காட்சி கொடுக்கிறேன் காட்சி கொடுக்கிறேன்னு சென்றாரு. அவர் பார்க்கவே இல்லை. அவர் எப்பொழுது பார்க்க போறேன், அவர் எப்பொழுது என்ன வந்து பார்ப்பார் என்று